அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களின் முக்கிய வேலைகள், குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால் கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது, முதலீடு செய்யக்கூடிய விஷயத்துல குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க. நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம். காதல் உறவுல கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும். திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். அதே போல நற்பலன்கள் கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம். பணிச்சுமை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். அதனால் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம். உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பிள்ளைகளின் விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். காதல் உறவுல எச்சரிக்கையாகவே செயல்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும்
தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாதுரியமான முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புது புது மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கப்பெறுகிறது. புதிய நட்புகளிடம் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எடுத்த காரியங்கள் கைகூட சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே மாதிரி அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும். அதனால் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும். கடன் பிரச்சனைகள் தலை தூக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. எதிர்பார்த்த லாபம் தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ கிடைத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லதுங்க. அவர்கள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பணிச்சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியும் இருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. அதே சமயம் மற்றவர்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடலாம். அதே சமயம் சிற்றின்ப செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டையும் போடுவாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும். இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம். அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமாக எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாக பெறுவீங்க. டென்ஷனை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். எல்லா வகைகளிலையுமே நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போராட்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும். சற்று நீங்கள் பலவீனமாகவும் உணர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப்பெறலாம். வணிகம், தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி
வியாபாரம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. இருப்பினும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதே சமயம் ஒரு சில நேரங்களில் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கப்பெறாமலும் போகலாம். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. சொந்த வீட்டு அதாவது இந்த காலத்தில் சொந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்பொழுது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம். அதே சமயம் அந்த சண்டைகளை விரைவில் முடிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று.